இன்றைய தலைப்பு மனம் மூலமாக ஆத்மாக்களுக்கு அழைப்பு விடுத்தல். ஸ்வமானம். நான் அமைதி சக்தி, அதாவது மனதின் சக்திசாலி ஸ்திதி மூலமாக மற்ற ஆத்மாக்களின் உள்ளுணர்வு, எண்ணம் மற்றும் பார்வையை மாற்றம் செய்து ஒரு தந்தையின் பக்கமாக ஈடுபடுத்தும் வெற்றி சொரூப ஆத்மா ஆவேன். Hey,
நான் அமைதியை சுய தர்மமாக கொண்ட சாந்த் ஸ்வரூப் ஆத்மா. இரு புருவங்களுக்கு மத்தியில் அமைதியின் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த முழு உடலும் நிலையாக இருக்கின்றது. சாந்தமடைகின்றது. நான் ஆத்மா இந்த உடலெனும் வீட்டில் விடுபட்ட ஒளிப்புள்ளியாக புருவ மத்தியில் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் அமைதிக் கடலின் குழந்தை. அமைதி ஸ்வரூப ஆத்மா நான். தந்தையின் அமைதி கிரணங்களின் குடை நிழலின் கீழ் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். அமைதியின் குண்டமாக திகழ்கின்றேன். குறிப்பிட்ட எந்தெந்த ஆத்மாக்களுக்கு சேவை செய்ய விரும்புகின்றேனோ அவர்களை ஒரு மிகப்பெரிய ஒளி வட்டத்திற்குள் கொண்டு வருகின்றேன். பாப் தாதா என்னோடு இருக்கின்றார். பாப் தாதாவோடு இணைந்த ரூபத்தில் நான் இருக்கின்றேன். பாப் தாதாவும் ஃபரிஷ்தாவான நானும் இணைந்த ரூபத்தில் உயர்வான இடத்தில் மலை மீது நிற்கின்றோம். பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு ஒளி வட்டத்திற்குள் அனைத்து ஆத்மாக்களும் இருக்கின்றார்கள்.
பாப் தாதாவிடமிருந்து பல வர்ணங்களில் பல்வேறு நிறங்களின் சர்வ சக்திகளில் நிரம்பிய கிரணங்கள் என் மீது படுகின்றன. நான் ஃபரிஷ்தா, தந்தையின் அமைதி மற்றும் தூய்மையின் சக்திசாலி கிரணங்களை பெற்று மேன்மேலும் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். பாப் தாதாவின் ஒளிக்கிரணங்கள் என் வழியாக இந்த ஒளி வட்டத்திற்குள் பரவிக்கொண்டிருக்கின்றது. இந்த பிரகாசமான ஒளி வட்டத்திற்குள் இருக்கும் அனைத்து ஆத்மாக்கள் மீதும் சர்வ சக்திகளின் தூய்மையின் ஒளிக்கிரணங்களானது பட்டுக்கொண்டே இருக்கின்றது. அனைத்து ஆத்மாக்களும் இந்த அமைதி மற்றும் தூய்மையின் கிரணங்களில் குளித்தபடியே ஆழமான அமைதியின் உணர்வை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட அமைதியின் வாயுமண்டலம் இந்த கலியுகத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு ஒரு பொழுதும் அனுபவமாகி இருக்கவில்லை. இப்பொழுது அவர்கள் இனிமையான அமைதியை அனுபவம் செய்கின்றார்கள். மனதில் ஓய்வை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஃபரிஷ்தாவான நான் பாப் தாதாவிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கும் சந்தோஷத்தின் ஒளிக்கிரணங்களை இந்த ஆத்மாக்கள் அனைவருக்கும் வழங்கிக் கொண்டே இருக்கின்றேன். அவர்கள் மனம் லேசாக ஆகுகின்றது. இறைவனின் அன்பை அனுபவம் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். இந்த அன்பின் அருவி எங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றது என்று ஆவலோடு மேலே பார்க்கின்றார்கள்.
உயரே, அன்பான பாப்தாதா மற்றும் ஃபரிஷ்தாவாகிய நான் கருணை பார்வையோடு அனைத்து ஆத்மாக்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அனைத்து ஆத்மாக்களும் மகிழ்ச்சியான உணர்ச்சி பெருக்கோடு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குள் அளவற்ற மரியாதை, ஸ்ரத்தையின் உணர்வானது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து ஆத்மாக்களும் மீண்டும் மீண்டும் தன்னுடைய அழியாத பரம்பிதா பரமாத்ம தந்தைக்கு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களது கண்களிலிருந்து ஆழம் காணாத அன்பின் கண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் அனைவரும் கலியுக குருமார்கள், பண்டிதர்கள் மற்றும் மகாத்மாக்கள் அனைவரையும் மறந்து ஒரு சிவ பரமாத்மா பரம தந்தையின் நினைவில் நிலைத்திருக்கிறார்கள். சதா காலத்திற்கான சுகம் மற்றும் அமைதியின் ஆஸ்தி, முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வழி ஒரே பரமாத்ம தந்தையின் மூலமாகவே கிடைக்க முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய பார்வை உற்சாகத்தோடு மிகுந்த மதிப்போடு பரமாத்ம அறிமுகத்தை செய்விக்கும் இந்த சைத்தன்ய தேவிகள் ஃபரிஷ்தாக்கள் மீது படுகின்றன. மனதார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றார்கள். பரமாத்ம தந்தையின் ஞான அமிர்தத்தை பருகுவதற்காக பாபாவின் வீட்டை நோக்கி ஆர்வத்தோடு வருகின்றார்கள். வந்து அமர்கிறார்கள். ஞான மழையின் ஆனந்தத்தை அனுபவம் செய்கின்றார்கள். தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்திக்கு அதிகாரியாக தன்னை உணர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நான் ஃபரிஷ்தா. அனைவருக்கும் பரமாத்ம அன்பை வழங்கிக் கொண்டே இருக்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள் ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள் மறவேனே நான் உன் நாமம் மறவேனே நான் உன் நாமம் பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய் போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய் உன்னருளாலே அறிந்தேன் உன்னை உன்னருளாலே அறிந்தேன் உன்னை அன்போடு என்னை அணைத்துக் கொண்டாயே அன்போடு என்னை அணைத்துக் கொண்டாயே பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே கலியுக முடிவிலே சங்கமயுகத்திலே பிரம்ம ஞானத்தை ஊட்டினாய் கலியுக முடிவிலே சங்கமயுகத்திலே பிரம்ம ஞானத்தை ஊட்டினாய் புது யுகம் தோன்றிட மகாருத்ரயாகம் புது யுகம் தோன்றிட மகாருத்ரயாகம் தேவதா தர்மத்தை நீ படைத்தாயே தேவதா தர்மத்தை நீ படைத்தாயே பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே சத்தியம் சுந்தரம் சிவமெனும் மந்திரம் மாயையை விலக்கிட செய்திடும் தந்திரம் சத்தியம் சுந்தரம் சிவமெனும் மந்திரம் மாயையை விலக்கிட செய்திடும் தந்திரம்
ஐந்து விகாரங்கள் போக்கிட எனக்கு, ஐந்து விகாரங்கள் போக்கிட எனக்கு ஞானத்தை நீயே எனக்களித்தாயே, ஞானத்தை நீயே எனக்களித்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே.